அவ்வளவுதான். அப்ப சொல்றாரு, அந்த கந்த பிசின்கள் வாசனை தேவன் உலாவும் போது அப்படியே பாக்குறாரு, தோட்டத்தில் உலாவுறாரு, கூப்பிடுறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய். இப்ப நம்ம அந்த வாசனை வீசும் போது கர்த்தர் பாக்குறாருல்ல, நம்மளை கேட்பாருல்ல, உன் சாட்சி என்ன, உனக்குள் வீசுகிற வாசனையினுடைய வெளிப்பாடு என்ன, அதைத்தானே கர்த்தர் சொல்ல போறாரு. இதைத்தான் அந்த வசனம் சொல்லுது, கந்தர்வ பிசின்களின் வாசனை எனக்குள்ள என்ன செய்யணும், வீசணும். அவர் அப்படியே தோட்டத்துக்குள்ள உலாவிக்கிட்டே வராரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய். ஆதாமால அந்த வாசனையை அவருக்கு முன்னாடி வீச முடியல. ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், இப்ப எனக்குள் மரண வாசனை வீசுகிறது. ஏன்னா அவனுக்கு மரணம் வந்துருச்சு உள்ளுக்குள்ள, எனக்குள் மரண வாசனை வீசுகிறது. இந்த வாசனையோடு கூட என் நேசர் உலாவும் போது என்னால் வந்து நிக்க முடியாது. ஆனா எப்ப நிக்க முடியும் தெரியுமா, எனக்குள் ஒரு ஜீவ வாசனை வீசும். ஜீவ வாசனை வீசும் போது நான் வந்து அவருக்கு முன்பாக நிற்பேன். நிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இப்ப அவர் நிக்கும் போது பாக்குறாரு, உனக்குள்ள ஒரு நல்ல வாசனை இருக்குது. என்ன வாசனை? நித்திய ஜீவனுக்குரிய வாசனை எனக்கு வீச ஆரம்பிச்சிருச்சு. எனக்குள்ள இருந்து மரணத்தின் வாசனை வீசல. சிலர் சாக்கும் போது பாருங்க, வயசானவங்க கர்த்தருக்குள்ள இருந்து மரிப்பாங்க. மரிக்கும் போது அவங்க முகத்தை பாருங்க, அந்த மரணத்தை அடைஞ்ச அந்த ஒரு நிமிஷத்துல அவங்க முகத்துல ஒரு பிரகாசம் இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்காது. அவங்க நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, அவங்க அந்த வலியின் வேதனையில இருப்பாங்க, நமக்கு அது தெரியாது. ஆனா அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த வேதனையிலிருந்து விடுபட்டு அவங்க படுத்திருப்பாங்க. பாக்குறவங்க சொல்லுவாங்க, மரிச்சா மாதிரியே இல்லைங்க, அவங்க படுத்திருக்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்க முகத்துல இருந்த வலி இருக்காது, அவங்க முகத்துல இருந்ததான வேதனை இருக்காது, அந்த முகத்துல அது வரைக்கும் பட்ட பாடுகளுடைய வெளிப்பாடு எதுவுமே இருக்காது. எல்லாத்துல இருந்து விடுதலையாகி கர்த்தர் என்னை பரதீசிக்குள் கொண்டு போனார் என்கிறதான அந்த முகத்துல ஒரு வெளிப்பாடு காணப்படும். அதுதான் பரிசுத்தவான்கள் முகம் பிரகாசிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த வாசனை தான் நம்ம மேல வீசணும். அதான் ஜீவனுக்குரிய வாசனை. சிலர் பாருங்க, சாகும் போது அப்படியே கதறி கத்தி அதையோ அப்படின்னு, ஆனா மரிச்ச பிறகு அவன் முகத்துல ஒரு இருள் இருக்கும். பார்க்கும் போதே தெரியும். ஒரு சிலருக்கு நீங்க போய் பாருங்க, அவங்க முகத்துல என்ன இருக்கும், ஒரு இருள் இருக்கும், அந்தகாரம் இருக்கும். அவங்க எங்க போனாங்கன்றது முகத்தை பார்த்தே ஒரு சில நேரத்துல கண்டுபிடிச்சிடலாம் நம்ம, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அநேக பரிசுத்தவான்கள் முகத்தை போய் பாருங்க, மரணத்துல அதுல ஒரு தேவ பிரசன்னம் இருக்கும், ஒரு ஜீவனுக்குரிய வாசனை இருக்கும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நமக்குள்ளே உலாவ வரும்போது என்ன எதிர்பார்க்கிறா தெரியுமா, கந்த பிசின்களின் வாசனை என் தோட்டத்தில் வீசுகிறதா. ஏன்னா வாசனை சரியில்லைன்னா அவர் வெளியவே என்ன செஞ்சிருவாரு, போயிடுவாரு, உள்ளேயே வரமாட்டாரு, வீட்டுக்குள்ளேயே வரமாட்டாரு. சிலர் பாருங்க, வீட்டுல நல்லா நமக்கு சாப்பாடு செய்வாங்க போறோம்னு சொல்லிட்டு, ஆனா மீன்லாம் பொரிச்சுட்டாங்கன்னா வீடு எப்படி இருக்கும், மீன் வாசனை தான் இருக்கும். நமக்கு தான் செஞ்சிருப்பாங்க, நமக்காக தான் செய்வாங்க. ஆனா என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா, சில சகோதரிகள் கரெக்டா செஞ்சு முடிச்சுட்டு ஏதாவது ஒரு ரூம் ஸ்ப்ரேவோ இல்ல சாம்பிராணியோ என்ன செஞ்சு விட்டுருவாங்க, போட்டு விட்டுருவாங்க. அந்த மீன் வாசனையே இருக்காது. அப்போ அந்த வீட்டுல அவர்களுக்குள்ள இருந்த அந்த மீன் வாசனையோ எதுவுமே இருக்காது. வீட்டுக்குள்ள நுழைஞ்சவொடனே என்ன வாசனை இருக்கும், அந்த அவங்க அடிச்ச ரூம் ஸ்ப்ரே. அதெல்லாம் சொல்லுது, மரியாள் உடைத்த தைலத்தின் வாசனை அந்த வீடு முழுவதும் எப்படி இருந்துச்சா, நிரம்பி இருந்தது. இப்போ உள்ள வரத்துக்கு முன்னாடியே அவர் டிசைட் பண்ணிடுறார், நல்ல வாசனை வீசுதுப்பா, இந்த வீட்டுக்குள்ள என்ன செய்யலாம், போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் டிசைட் பண்றாரு. சில நேரங்கள்ல நாம பார்க்கிறோம், ஆனா உள்ளுக்குள்ள யாருங்கிறது யாருக்கு தெரியும், தேவனுக்கு தான் தெரியும். பல நேரங்கள்ல நம்ம சாட்சியின் வாசனை என்பது நமக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது, வாசலில் இருக்கிற நேசருக்கு நன்றாய் தெரியும். உள்ளுக்குள்ள என்ன வாசனை வீசுது, உள்ளுக்குள்ள இது எப்படிப்பட்டதாக இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். சிம்சோனை பொறுத்த வரைக்கும் அத்தனை பேருக்கும் தெரியும். அவன் ஒரு மிகப்பெரிய நியாயாதிபதி, நமக்காக சண்டை பண்றவன், யுத்தம் பண்றவன். ஆண்டவருக்கு தெரியும், இவன் போய் ஒரு நாள் குருடா மாறிடுவான், ஒரு நாள் இவன் தலையை மொட்டையை அடிச்சிடுவாங்க. இந்த பையன் நிக்கிற இடம் நல்லா இருக்கு, படுக்கிற இடம் சரியில்லை. ஆண்டவருக்கு தெரியும், நாம நிக்கிற இடம் நல்லா இருக்கு, ஆனா படுக்கிற இடம் சரியில்லை. அநேகருடைய வாழ்க்கையில உட்கார்ந்து இருக்கிற இடம் நல்லா இருக்குது, வேலை பார்க்கிற இடம் சரியில்லை. ஆண்டவருக்கு தெரியும், எங்க மொட்டை அடிப்பாங்க, எங்க கண்ணை குருடாக்குவாங்க. ஏன்னா அவன் சாட்சியின் வாசனை யாருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். இப்ப நம்ம வாசனையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். என் வாசனை எப்படி இருக்குது ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் வேற யாரும் சொல்ல வேணாம், வேற யாரும் சொல்ல வேணாம், நமக்கும் கர்த்தருக்கும் மட்டும் உள்ளதுதான். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்குள்ள கந்த பிசின்கள் வீசுகிறதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு பரிமள தைலம் வீசுகிறதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நலதம் வீசுகிறதோ, அவ்வளவு நேசர் உலாவுகிறவராய் மாறுவார். உன் பேச்சு, பார்வை, சிந்தனை, செய்கை எல்லாத்துலயும் வாசனை வீசணும். வெளியே ஜனங்களை ஏமாத்துறதுல மட்டும் நீ நல்லவனா நினைச்சுக்காத. ஜனங்களுக்கு முன்னாடி நல்லவனா வாழ்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா அவன் யார் என்பது மற்றவங்களுக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியும்.
அதே மாதிரி தான் ஜனங்களுக்கு முன்னாடி சாட்சி வாங்கணும்னு நினைக்காதீங்க. நான் சொல்றேன், தேவனுக்கு முன்னாடி சாட்சி வாங்குங்க, ஜனங்களுக்கு முன்னாடி சாட்சி தானாய் வரும். ஏன்னா அவரே சாட்சி கொடுப்பார் நம்மளை பத்தி. அவரே சொல்லுவார், இவர் என்னுடைய நேசகுமாரன் அவர் சொல்லுவார். அவரே சொல்லுவார், இவனை போல சாந்த குணமும் ஒருவனும் இல்லைம்பாரு. அவரே சொல்லுவாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான் ஒருவன் இவனை போல் இல்லைன்னு அவரே சொல்லிடுவார் சாட்சி. நம்ம சாட்சி வாங்க வேண்டியது வாசனை எங்க வாங்கணும் தெரியுமா? தேவனுக்கு முன்பாக. என்ன மாமியார் பாராட்டல, மருமக பாராட்டல, என் கணவர் பாராட்டல, யார் பாராட்டலாம் கவலையே படாதீங்க. கர்த்தர் பாராட்டுகிறாரா பாருங்க, ஒரு நாள் அத்தனை பேரும் உங்களை பாராட்டுகிற இடம் வந்துடும். அந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அத்தனை பேரும் பாராட்டுவாங்க. இப்ப நம்ம எல்லாம் எதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்? சகோதரிமார்கள்கிட்ட ஒரு சின்ன பாராட்டு தான் எதிர்பார்ப்பாங்க. என்ன பார்ப்பாங்க தெரியுமா? சமைச்சு வச்சு அந்த சாப்பிடும் போது அவர் ஒரே ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்ட்டா நமக்கு என்னாச்சு? ரொம்ப சந்தோஷம். ஆனா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றதுலாம் ஒன்னே ஒண்ணுதான். என்ன கேட்பாங்க தெரியுமா? அந்த ஒரு சாட்சி நல்லா இருக்குது அப்படின்னு. நான் சொல்றேன், யார் பாராட்டுறாங்க யார் பாராட்டல அதை பத்தி கவலையே படாதீங்க. அவன் பாராட்டுவான், பாராட்டாம போவான். ஒரு சிலருக்கு ஒரு குணம் உண்டு, அவனுக்கு பாராட்டவே தெரியாது, அவனுக்கு சொல்லவே தெரியாது, அவன் லைஃப்லயே தெரியாது. ஆனா மனசுல சொல்லிட. இன்னொரு ஆள் இருக்கான், அது அதோட மோசம். மனைவி கிட்ட சொல்ல மாட்டான், ஊரெல்லாம் சொல்லுவான், என் மனைவி சமையல் மாதிரி வராது, அவ ரசம் வைக்கிறது அப்படி இருக்கும் அப்படின்னு ஊரெல்லாம் சொல்லுவான். இந்த அம்மா கிட்ட சொல்ல மாட்டான். புரியுதா உங்களுக்கு? இதனால என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ஊர்ல எல்லாம் இவனுக்கு நல்ல பேர் கிடைச்சிடும், இந்த அம்மா கிட்ட மட்டும் கெட்ட பேர் கிடைக்கும். அப்போ நம்முடைய சாட்சியை யார் சொல்றாங்களோ இல்லையோ, நேசர் நின்று பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் கண்டிப்பாய் ஒரு நாள் நம்மை குறித்து பிதாவுக்கு முன்பாக சாட்சி கொடுப்பார். அல்லேலூயா. சரி, நேசர் இதையும் தாண்டி எதுக்கு வராது தோட்டத்துக்கு? அதான் ரொம்ப முக்கியம். இந்த வசனத்தை வாசிங்க, நம்ம கடைசியா பார்த்துட்டு முடிக்கலாம். வாசிங்க. வாடையை எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வழியே உன் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. என்னத்துக்காக வராரா? இவ்வளவோ சாப்பிடறதுக்கு வராரு. இவ்வளவு எதுக்கு வராரு? சாப்பிட வர்றாரு. என்ன சாப்பிட வர்றாரு? கனி என்பது என்ன? இப்ப இந்த தோட்டம் இருக்கு, உங்க வீடு தான் தோட்டம், நீங்க தான் ஒரு தோட்டம், சபை ஒரு தோட்டம், எல்லாமே தோட்டம் தான். இப்ப எதுக்கு இங்க வராரு? எதுக்கு இந்த கனியை புசிக்க வராரு? கனினா என்ன? வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 5:2 வாசிங்க. அவர் அதை வேலி எடுத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் நற்சுல திராட்சை செடிகளை நட்டு அதை நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று அவர் காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. அதுவோ கசப்பான. அப்ப எதுக்குதான் வந்தார் அவரு? நல்ல திராட்சை பழங்களை சாப்பிடும்படி அவர் வந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. நல்ல பழம் என்னன்னா, கசப்பான பழம்னா என்ன? வாசிங்க. 7வது வசனத்தை வாசிங்க. சேனைகளில் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மன மகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரை, அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார். நல்ல பழம்னா என்ன? நியாயம். இதோ கொடுமை. அப்ப கெட்ட பழம்னா என்ன? கொடுமை. அடுத்து நீதிக்கு காத்திருந்தார். இதோ முறைப்பாடு. அப்ப நல்ல பழங்கிறது எதை குறிக்குது? நீதி, நியாயம். கசப்பான பழங்கிறது எதை குறிக்குது? கொடுமை, முறைப்பாடு. தோட்டத்துக்குள் தேவன் வரும்பொழுது, உங்களுக்குள் தேவன் வரும்போது அவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நீதி, நியாயம் உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா? அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறது. நம்மகிட்ட நீதினா என்ன? நம்மளை பொறுத்த வரைக்கும் நீதினா என்ன? பைபிள்ல நிறைய நீதி இருக்குது. ஆனா நமக்கு நீதினா என்ன? நான் நீதி நியாயத்தோட நடந்துக்கிட்டேன், நான் அவங்களுக்கு ஒழுங்கா சோறு போட்டேன், வந்தவங்கள வான்னு கூப்பிட்டுட்டேன் இல்லையா? நான் எவ்வளவு நீதியா இருந்திருக்கிறேன், எவ்வளவு நியாயமா இருந்திருக்கிறேன், அவங்க ஏன் எனக்கு திருப்பி தண்ணி குடிக்கலன்னு கேட்போம். ஆனா தேவனை பொறுத்த வரைக்கும் இது நீதி நியாயம் அல்ல. தேவனை பொறுத்த வரைக்கும் நிறைய நீதி இருக்கு. அவன் அதை விசுவாசித்தான், கர்த்தர் அதை நீதியாய் எண்ணினார். அப்ப நீதிங்கிறது விசுவாசத்தையும் குறிக்கும். இப்ப இயேசு சொல்றார் யோவான் ஸ்நானங்கிட்ட, இப்பொழுது இதற்கு நீ இடம் கொடு, இது எல்லா நீதியையும் நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. அப்ப கீழ்ப்படிதல் அங்க என்னவா இருக்கிறது? நீதியாக இருக்கிறது. அப்போ தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற சில கீழ்ப்படிதல், சில விசுவாசம், ஆவிக்குரிய கனி அப்படி வச்சுக்கலாம். இதையெல்லாம் கர்த்தர் எதிர்பார்த்து நம்ம கிட்ட வர்றார். இது இருக்கா நம்ம கிட்ட? நம்ம கிட்ட இருக்குதா? இஸ்ரவேல் ஜனங்கிட்ட அதான் எதிர்பார்த்தாராம். ஆனா அவங்கிட்ட என்ன இருந்துச்சு? கொடுமை, முறைப்பாடு. அவரே சொல்றாரு, நான் எதிர்பார்த்தது நியாயம், நீதி, அதோ கொடுமை. நான் எதிர்பார்த்தது நியாயம், இதோ முறைப்பாடு. எகிப்துல இருந்து விடுதலையாக்கி கூட்டிட்டு வந்துட்டார். கூட்டிட்டு வந்த விதனுக்கு பாருங்க, அதுக்கே அவன் வாழ்நாள் முழுக்க அவர்கிட்ட பயந்து கிடக்கணும்.
அவர்கிட்ட 10 காரியங்களை செஞ்சு கூட்டு வர்றார். வெளியே கூட்டிட்டு வந்து செங்கடலை பிளந்து, அந்த செங்கடலை எகிப்தியரை அழிச்சு, அப்படியே வனாந்தரத்துல அக்னி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம் எல்லாம் எவ்வளவு ஜைஜாண்டிக்கா வேலை நடக்குது பாருங்க. அப்படி நடக்குது. 2ஆம் மாசம் 15ஆம் தேதி கேட்கிறான், சாப்பாடே இல்ல. இவ்வளவு பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்து கூட்டு வராரு. 2வது மாசம் 15ஆம் தேதி முறுமுறுக்க தொடங்கிட்டான். எங்களுக்கு என்ன இல்ல? சாப்பாடு இல்ல. அடுத்து சொல்றான் இறைச்சி இல்ல. அடுத்து சொல்றான் தண்ணி இல்ல. இப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, ஏண்டா இவ்வளவு பெரிய அற்புதம் செஞ்ச நானு இதையெல்லாம் ஒரு சாதாரண தண்ணியும் ஒரு சாப்பாடும் கொடுக்க முடியாம தான் உன்னை கூட்டிட்டு வந்தனா? எகிப்தியருடைய தலைப்பிள்ளையிலிருந்து அந்த மிருகம் வரைக்கும் தலைப்பிள்ளை சங்காரம் நடந்திருக்குது. இவ்வளவு செஞ்ச நானு, செங்கடலையே பிளந்த நானு, உங்களுக்கு நான் ஒரு சாப்பாடு கொடுக்க என்னால முடியாதா? இன்னைக்கு நம்ம தேவனை இப்படித்தான் முறைப்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். அவன் வேற விதம், இப்ப நம்ம வேற விதம். நான் சொல்றேன், அவனை விட நம்ம தான் கொடுமை தெரியுமா? ஏன் தெரியுமா? அவன் கேட்டது என்னமோ வெறும் சாப்பாடு தண்ணி, கொஞ்சம் ஆசைப்பட்டு நான்வெஜ். அதை தவிர அவர் ஒன்னும் கேட்கவே இல்லையே. ஆண்டவரே, இத்தனை வருஷம் உண்மை பின்பற்றி வந்தோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு வீடு கொடுக்கவில்லை, ஒரு கார் கொடுக்கவில்லை. சரி, இந்த நாங்க நடந்துகிட்டே இருக்கிறோமே, ஆளுக்கு 2 ரதம் கொடுக்க மாட்டீங்களா? அவன் எதுவுமே கேட்கல. அவன் கேட்டதெல்லாம் சாப்பாடு தண்ணி, மிஞ்சி போச்சுன்னா நான் வெஜிடேரியன். இதை தவிர வேற என்ன கேட்டான் அவன்? வேற ஒண்ணுமே கேட்கல. இப்ப பாருங்க, இதையெல்லாம் நமக்கு அவர் கொடுத்துட்டாரு. ஒரு மாசத்துக்கு தேவையான சாப்பாடு மளிகை சாமான் வீட்டுல குறைஞ்சபட்சம் 15 நாளைக்காவது இருக்கு. 2 நாளைக்கு தேவையான சமைச்ச சாப்பாடு எங்க இருக்கு? ஃப்ரிட்ஜுக்குள்ள கிடக்கு. சமைக்காத சாப்பாடு 15 நாளைக்கு எங்க கிடக்கு? வீட்டுக்குள்ள கிடக்கு. நாம அந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு வந்துட்டோம். ட்ரெஸ் எடுத்துக்கோங்க, ஒரு வாழ்நாளைக்கே தேவையான மொத்த ட்ரெஸ் எங்க இருக்கு? பீரோக்குள்ள கிடக்கு. இவ்வளவும் கொடுத்திருக்காரு. இப்ப நமக்கு என்ன தேவை? நம்ம தேவை என்ன? அடுத்த மாசம் 1ஆம் தேதி என்ன ஆகும்? நம்ம வாடகை கட்ட முடியுமா? நம்முடைய தேவை என்ன? இப்படியே வாடகை கொடுத்துட்டு இருக்கிறோமே, நமக்குன்னு ஒரு வீடு, வாடகை சொந்த வீடு கூட இல்லையே, நமக்குன்னு ஒரு வண்டி இல்லையே. ஆண்டவர் 2 வீலர் கொடுத்தாரு. வெறும் 2 வீலர்ல போயிட்டு இருக்கோம். 4 வீலர் கொடுத்தாரு. 4 வீலர்ல பெட்ரோல் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, டீசலா இருந்தா நல்லா இருக்கும். டீசல் வண்டி கொடுத்தாரு. இப்ப டீசல் வண்டி ரொம்ப செலவு வைக்குது, எலக்ட்ரிக்கல் வண்டியா இருந்தா நல்லா இருக்கும். இப்ப இதுக்கு பேர் முறைப்பாடு இல்ல. இப்ப நமக்கு தேவைகளை எல்லாவற்றையும் அவர் சந்தித்து இருக்கிறார். அவர் திருப்பி சொல்றாரு, ஒரு நாளைக்கு தவிர 2வது நாளைக்கு என்கிட்ட கேட்காதேங்கிறார். ஆமா தானே? நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதேங்கிறார். மன்னாவை இன்னைக்கு எடுத்துக்கோ, நாளைக்கு எடுக்காதேங்கிறார். இன்னைக்கு கொடுத்தா நான் இன்னொரு நாளைக்கு கொடுப்பேங்கிறார். காக்காவை கொடுத்து இறைச்சி அனுப்புற ஆண்டவர் ஒரு வாரத்துக்கு தேவையான மொத்த இறைச்சியும் காக்காக்கு என்ன பண்ணிருக்கலாம்? அமுச்சு விட்டுருக்கலாம். டெய்லி காலையிலயும் சாயங்காலம் காக்கா வரும். அந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேலர்கள் இருந்ததை விட கர்த்தர் அதிகமாய் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அவங்ககிட்ட இருந்தது எல்லாத்த விட கர்த்தர் நமக்கு நிறைய தான் கொடுத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, இவ்வளவு ஆசீர்வதிச்ச ஆண்டவருக்கு முன்னாடி நல்ல கனிகள் இருக்குதா? அந்த வசனம் சொல்றது உன்னத பாட்டு. அவர் எதற்கு வருகிறாரா? அந்த வசனம் வாசிங்க பார்ப்போம். என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து வெறும் கனி இல்ல, என்ன கனி? அவர் நார்மல் ஃப்ரூட் சாப்பிடுற தேவனே கிடையாது. காயின் கொடுத்த காணிக்கைக்கும் ஆபேல் கொடுத்த காணிக்கைக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? காயின் கொடுத்த காணிக்கை வசனம் சொல்லுது, நிலத்தின் பயிர் வகைகளில் சிலவற்றை தெரிந்து கொண்டார். ஆனா ஆபேல் எப்படி கொண்டா தெரியுமா? மந்தையின் தலையீற்றில் கொழுமையானவைகளை தெரிந்து கொண்டார். தி பெஸ்ட். இயேசு கிறிஸ்து சாப்பிடுற சாப்பாடு தி பெஸ்ட். அவர் எதிர்பார்க்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை தி பெஸ்ட். அவர் எதிர்பார்க்கிற விசுவாசம் தி பெஸ்ட். அவர் கொண்டு போக போற பரிசுத்தவான்களும் தி பெஸ்ட். அவர் எதிர்பார்க்கிறது அதுதான் எதிர்பார்க்கிறாரு. ஏதோ சும்மா இருந்தா போதும், கர்த்தர் அப்படி இப்படி எடுத்துட்டு போயிருவாரு, ஏதோ 2-3 பாவம் தான் இருக்குது, ஆண்டவர் ரொம்ப நல்லவர், போகும்போது அந்த கணக்கெல்லாம் பார்க்க மாட்டாரு. இந்த சில டீச்சர்ஸ் இருப்பாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க ஸ்கூல்ல, 32 மார்க் எடுத்துட்டா பையனுக்கு ஒரு 3 மார்க் போட்டு விட்டுருவாங்க. ஐயோ வந்துட்டான் கிட்ட, எதுக்கு ஃபெயில் ஆக்கி விடுவானே, ஒரு 2 மார்க் போட்டு என்ன பண்ணிடுவான்? பாஸ் பண்ணி விட்டுருவானே. நம்ம ஆண்டவர் இருக்கார்ல, 34 இருந்தாலும் கூட்டிட்டு போக மாட்டாரு. 34 இருந்தாலும் கூட்டிட்டு போக மாட்டார். ஏன்னா அவர் ஒரு பக்கம் கிருபை உள்ளவர், மறுபக்கம் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் வெச்சதே மினிமைஸ் தான். அவர் அளவுக்கு அவர் பரிசுத்தத்தை எதிர்பார்த்தாருன்னா ஒருத்தர் கூட போக முடியாது. ஆமா தானே? அவர் எக்ஸ்பெக்ட் பண்ற பரிசுத்தம் அவர் அளவுக்கு, நான் பரிசுத்தரா இருப்பது போல நீங்க அந்த அளவுக்கு எதிர்பார்த்தா இயேசுநாதர் ஒருத்தர் தான், வேற ஒரு ஆளே பரவத்து போக முடியாது. இப்ப அவர் வச்சிருக்கிறது என்ன தெரியுமா? மினிமைஸ் 35 தான். சில புறஜாதியாரை பாருங்கள், அவர்கள் கொண்டு போகிறது வழிக்கு கூட ஒண்ணு இல்ல, ஒரே ஒரு பை தோல்ல மாட்டிருக்காங்க. யார் வீட்லயும் 2 நாளைக்கு மேல தங்க மாட்டாங்க.
இயேசு வேதத்துல சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்றாங்க. ஆனால் அவர்களுக்கு தெரியாதது ஒன்றே ஒன்று, இயேசு கிறிஸ்து தேவன் என்பது மட்டும். இப்ப சொல்லுங்க, யார் நீதி நியாயம் உள்ளவர்கள்? யார் நீதி நியாயம்? அதனால ஆண்டவர் சொல்றாரு, பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொள்கிறார். இன்னைக்கு அழைச்சிட்டாரு, வந்துட்டோம், ஏதோ கிருபை உள்ள கூட்டு வந்துட்டாரு. நம்ம கிட்ட அந்த கர்த்தர் எதிர்பார்க்கிற நீதி நியாயம் இருக்குதா? இவ்வளவு கொடுத்தா இன்னும் முறைப்பாடு, இன்னும் முறைப்பாடு. உங்களை என்னையும் ஒரு வீட்டுக்குள்ள தூங்க வச்சிருக்கிறாரு, அதுவே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். போதும் என்ற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம கிட்ட நீதி நியாயம் இல்ல. கர்த்தர் அருமையான கனிகளுக்கு எதிர்பார்த்து வர்றார். இப்போ ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அது நமக்கு போதுமானது. அது இன்னும் சந்தோஷமா வச்சுக்கோ. நீங்க உண்மை உணர்வுல இருங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பார் ஆண்டவர். அதை கொடுக்க வல்லமை உள்ளவர். நம்ம 2 வயசா இருக்கும்போது 2 வயசு சட்டையை கொடுத்தாரு பாருங்க. 2 வயசா இருக்கும்போது இந்த அப்பா அம்மார்கள்கிட்ட ஒரு குணம் இருக்குது. நான் சொல்லிட்டு முடிக்கிறேங்க. நீங்க அப்பா அம்மார்கள்ட்ட ஒரு குணம் இருக்கு. என்ன தெரியுமா? அந்த பெண் பிள்ளைக்கு வாங்கும் போது, அப்பாவுக்கு பெண் பிள்ளைன்னா ரொம்ப இஷ்டம். வாங்கும் போது 4 சட்டை 5 சட்டை மொத்தமா வாங்குவாரு. பிள்ளைக்கு வாங்கு அப்படிம்பாரு. இந்த அம்மா கூட இருக்கும்ல, அம்மா சொல்லும், 1 வாங்குங்க இல்ல 2 வாங்க. ஏன்? அது வளர்ற பிள்ளை, வச்சு போட முடியாது, நாளைக்கு வளர்ந்த பிறகு வாங்கிக்கலாம். இது நம்ம மைண்டு. அவங்க மைண்டு எப்படி கரெக்டா இருக்கு பாருங்க. அவங்களுக்கு தெரியும், இன்னைக்கு இதுதான் போதும், நாளைக்கு இது என்ன செஞ்சிடும், 6 மாசத்துல வளர்ந்துரும், அப்புறம் வாங்கிக்கலாம். அப்ப வாங்கும் போது சொல்லுவாங்க, இந்த சைஸ் வாங்குங்க, 2 வாங்குங்க போதும். ஒரு காலகட்டம் வரும், இப்ப கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுப்பாங்க பிள்ளைக்கு, வாங்கும் போது 10 புடவை ஒண்ணா வாங்கி கொடுப்பாங்க. அதே அம்மா தான் வாங்கி தருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, அவ போற இடத்துல புடவை இல்லாம இருக்கக்கூடாது, ஏதோ ஒண்ணு வாங்கி மொத்தமா அதே அம்மா தான் கொடுக்கும். அந்த அம்மாவுக்கு தெரியும், இந்த வயசுல இது போதும், இந்த காலகட்டத்துக்கு இது தேவை. ஒரு பொல்லாதவர்களாகிய நமக்கே நல்ல ஈவுகளை தெரியும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு இன்னும் அதிகம் தெரியும். எந்த காலகட்டத்தில் நமக்கு எது தேவை, எந்தெந்த காலகட்டத்தில் அதிகம் தேவை, எந்தெந்த காலகட்டத்தில் குறைவா தேவை, எல்லாம் பிதாவுக்கு தெரியும். நீங்க நானும் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? அந்த காலகட்டத்தில் கொடுத்த அந்த காரியத்திற்கு நாம் உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா? அதுக்கு உண்மையா இருக்கிறோமா? இப்ப 2 வீலர் கொடுத்திருக்காரு, அந்த 2 வீலர்ல நீங்க ஒழுங்கா கரெக்டா சர்ச்சுக்கு வரீங்களா? இப்ப ஆண்டவர் பாப்பாரு, 2 பிள்ளை, கணவன் மனைவி 4 பேரு இந்த 2 வீலருக்குள்ள லோட் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு, ஆனா கரெக்ட் டயத்துக்கு வந்துடுறான். அப்ப இவனுக்கு ஒரு கார் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா வருவான். அவருக்கே தெரியும். 2 வீலர் வர, பஸ்ல வர வரைக்கும் ஒழுங்கா வந்துட்டு 2 வீலர் வந்தவொடனே 1/2 மணி நேரம் லேட்டா தான் வரும். அப்போ ஒரு உண்மை இருந்துச்சு, நீதி இருந்துச்சு, ஒரு நியாயம் இருந்துச்சு. இப்போ ஒரு அசதி வந்துருச்சு. வண்டி இருக்குது போயிடலாம். இப்பவும் சொல்றேன், வண்டி வரும்போது எப்படி வரணும் தெரியுமா? அப்ப வந்ததை விட 10 நிமிஷம் முன்னாடி வரணும். ஏன்? கர்த்தர் இப்ப எனக்கு வண்டி கொடுத்திருக்காரு, நான் இன்னும் முன்னாடி போய் கர்த்தருக்கு ஊழியம் ஏதாவது சபையில செய்வேன். ஆண்டவர் பாப்பாரு, வண்டி கொடுத்தோன்னு இன்னும் உண்மை ஆயிட்டான். கார் கொடுத்தா இன்னும் 1 மணி நேரம் முன்னாடி முந்தின ஆராதனைக்கே வந்துருவாரு. வந்து பாய் போடுவார், எல்லாம் பண்ணுவாரு. இதுதான் தாவீது செஞ்சது. ஆடு மேய்க்கும் போது அவனுக்கு இருந்த உண்மையை விட ராஜாவாக இருக்கும் போது அவன் இன்னும் உண்மை உள்ளவனாக இருந்தான். அதனால்தான் சொன்னாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, தோட்டத்துல உலாவ வரும்போது அருமையான கனிகளை கொடுக்குறோமா? நல்ல வாசனை வீசுதா? நம்ம கிட்ட இருந்து முதல்ல தென்றல் வருதா? வாடை வீசுதா? ஆண்டவர் எதிர்பார்த்துட்டே இருக்கிறாரு. இது எல்லாம் சேர்ந்து வரும்போது தான் ஆண்டவர் சொல்றாரு, என் தோட்டத்தில் போய் நான் அருமையான கனிகளை புசிப்பேன். அல்லேலூயா. நம்முடைய தோட்டத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்ம வீட்டிலும் கர்த்தர் அருமையான கனிகளை புசிக்க வரணும்னா இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? நம்ம எல்லாம் எழுந்திரி. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, எங்கள் தோட்டத்தின் கனிகளை புசிக்க வருகிறவரே, எங்கள் வாசனை உமக்கு முன்பாக பிரீதியாய் இருப்பதாக. எங்களிடத்திலிருந்து வீசுகிற காற்று தென்றலாய் இருக்கட்டும் ஆண்டவரே. அதிலே எங்கள் சாட்சியினான கந்த பிசுங்கள் கலந்திருக்கட்டும் ஆண்டவரே. நீர் விரும்புகிற தூப வர்க்கம் எங்களுக்குள்ளே காணப்படட்டும். நீர் விரும்புகிற நலதமும் பரிமளமும் எங்களுக்குள்ளே காணப்படட்டும். நீர் உலாவுகிற ஸ்தலம் நீர் விரும்புகிற ஸ்தலமாக இருக்கட்டும். இங்கே பொருளாசை, பணத்தாசை, கோபம், மூர்க்கம், மாம்சம், இச்சை என்கிற வாசனை வீச வேண்டாம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருந்து மாம்ச வாசனை வீச வேண்டாம் ஆண்டவரே. ஆவியின் கனியின் வாசனை வீசட்டும். ஆவியின் கனியின் வாசனை வீசட்டும். அந்த ஆவியின் பழத்தினுடைய வாசனை 9 வாசனையும் வீசட்டும் ஆண்டவரே. அருமையான கனிகளை புசிங்கப்பா. நீதி நியாயத்தை புசிங்க ஆண்டவரே. எங்களை பார்த்து நீங்க சாட்சி கொடுத்துருணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு சபையா நாங்களா ஒவ்வொருத்தரும் பரலோகத்திலிருந்து சாட்சி வாங்குறவர்களா காணப்படணும் ஆண்டவரே. மனுஷருக்கு முன்பாக சாட்சி 2வது. நீங்க கொடுக்கிற சாட்சி தான்ப்பா பிரதானம். நீங்க சொல்லிட்டீங்கன்னா போதும்ப்பா. எங்களை பத்தி ஒரு வார்த்தை நீங்க சொல்லிட்டீங்கன்னா போதும். மோசேக்காக பரிஞ்சு பேசின தேவன்
தாவீதுக்காக பரிஞ்சு பேசின என் தேவன், எங்களுக்காகவும் நீங்க செய்யணும்ப்பா. எங்க வாழ்க்கை அப்படி இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.